பயன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே ஆன்மீகவாதிகள் தான் சொல்கிறார்கள். அல்லது குழந்தை பருவம். ஆன்மா அறிந்ததை தன் ஏக்கத்தை வெளியே சொல்ல முடியாத பருவம் குழந்தை பருவம். ஆனால் சொல்லத்தான் முடியாதை தவிர செயல்பட முடியும் என்பதை உணர்ந்தால் ஆன்மா செயல்படுகிறது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள முடியும். ஒரு குழந்தை பிறந்து தொட்டிலில் இருக்கு. அந்த குழந்தைக்கு பசி உணர்வோட அழுகை உணர்வு வருது. அழுகை உணர்வு வருகிற பொழுது எதிர்பார்க்காமல் பார்த்தால் ஒன்று அந்த குழந்தை தன்னுடைய கையை விரலை வாயில் வைத்திருக்கும். அப்படி இருந்தால் ஆட்டும் பொழுது வயிற்றை தட்டும். இந்த அசைவுகளை நீங்க நிறைய குழந்தைகளை பார்த்துருக்கு. வாயில் அந்த குழந்தை விரலை வைத்ததுக்கு காரணம் பால் வேண்டும் என்பதற்காக. வயிற்றை தட்டியதுக்கு காரணம் வயிறு தான் கேட்கு என்பதற்காக உணர்த்தப்பட்ட உண்மை. அப்போ அந்த குழந்தையினுடைய வாயால்தான் சொல்ல முடியலையே தவிர ஆனால் செயலால காட்ட முடியல. இப்ப இந்த இடத்துக்கு வரும். செயலால் காட்ட முடியறதுக்கு காரணமாக இருந்தது எது என்று கேட்டால் அதுதான் ஆத்மா. ஆத்மா உள்ளிருந்து உந்துகிறது. பசி, சாப்பிடு. ஒரு குழந்தை தவழ்ந்தவர்கள் ஒருவரை பார்த்தால் புன்னகைக்கும், இன்னொருத்தரை பார்த்தால் முகத்தை திருப்பிக் கொள்ளும். புன்னகைக்கும் பொழுது நடந்த செயல் என்ன, முகத்தை திருப்பும் பொழுது நடக்கும் செயல் என்ன என்பதை உணர்ந்து பார்த்தோம் என்றால் அங்கே ஆத்மாவுடைய ஜீவகாந்த அலைகள் செயல்பட்டிருக்கிறது என்பது சொல்லலாம். தன்னுடைய பிறவி எண்ணங்களுக்கு சரியான ஒருவரை கண்டால் அந்த குழந்தை புன்னகைக்கிறது. அது பிறந்த இந்த சரீரத்துக்கு தோன்றிய இயல்புக்கு மாறாக ஒரு குணமுடையவரை பார்த்தால் முகத்தை திருப்பிக் கொள்கிறது. இதற்கு காரணமும் ஆன்மாதான் காரணம் என்பது முக்கியத்துவமாக. ஒரு குழந்தைக்கு இருக்கிற மனோதத்துவம் ஒரு பெரிய மனிதனுக்கு இருக்காது. அது ஒரு பெரிய செயல். குழந்தையும் உளவியலும் அப்படி என்ற ஒரு தத்துவத்தை மனோதத்துவ இயல்களிலே நாம படித்து பார்த்தோம் என்றால் ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஒரு பெரிய மனோதத்துவம் ஒரு பெரிய மனிதனுக்கு இருக்காது. ஏன்? உணர்வு அறிந்து பழக வேண்டும், மனம் அறிந்து பேச வேண்டும், அறிவறிந்து செயல்பட வேண்டும், சூழ்நிலை அறிந்து இடம் சூழ்நிலைகளை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரியக்கூடிய ஆற்றலுக்கு பெயர் பகுத்தறிவு. இது ஒரு பெரிய மனிதனுக்கு 21வது வயதுக்கு பிறகுதான் தன் நிலையை உணர்த்தக்கூடிய ஒரு சக்தியை உடலில் இருந்து தோன்றுகிறது. தன் நிலையை உணரக்கூடிய ஒரு சக்தியே தான் அப்படிங்கிற ஒரு மனோதத்துவமான ஒரு ஆற்றலை, நாம் இப்படி இருந்து கொள்ள வேண்டும், என்ன செய்வது என்று ஒரு சிந்திக்கின்ற ஒரு பேராற்றலை தன் உடல் பெறுவதே 21வது வயதுக்கு பிறகுதான் பெறுகிறது. அப்பொழுதுதான் அந்த ஜீன் மரபணுக்களிலிருந்து விடுபட்டு சுயநிலைகளாகிய ஒரு சக்தியை அந்த மனித செயல் பெறுகிறது. நம்ம சட்டம் 21 வயதுக்கு மேல கல்யாணம் முடிக்கிறது. ஏன்? அவன் தன்னிலையான சிந்தனைக்கு வந்திருப்பான். சுயமாக தன் வாழ்வை சிந்திக்கக்கூடிய அறிவு அவருக்கு கிடைத்திருக்கிறது. 21வது வயதுல தான் அந்த சக்தி அவனுடைய உடலில் தோன்றுது. அப்பொழுதுதான் அவன் அறிவுக்கும் அவனுடைய பிட்யூரிட்டி என்னும் துறவிக்கும் வலிமை தெரிகிறது என்பதை சயின்டிபிக் மூலமாக தெரிந்துதான் இந்தியன் பீனல் கோடுல 21வது வயதுக்கு மேல கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து. அதுக்கு முன்னால கல்யாணம் முடிச்சதுதான் பாலியல் திருமணம் தான். அமைதியா இருங்க. அதுக்கு முன்னால கல்யாணம் முடிச்சதுதான் பாலியல் திருமணம். பெண்ணுக்கு அந்த சக்தி 18வது வயதுக்கு மேலதான் தோன்றுது. அதுவரை அவ குழந்தை தான். அந்த குழந்தையா இருக்கும் பொழுது அறியாத காலத்தில் போய் ஒருத்தன் மனைவியாகி இல்லற இன்பங்களை பெற்று தன் மனதையும் அறிவையும் பறிகொடுத்துட்டு கடைசியில் விளைஞ்சு வரக்கூடிய நேரம் 25வது வயசு 30வது வயசுல புருஷனுக்கு முன்னாடியும் மூஞ்ச தூக்கிக்கிட்டு அடையக்கூடிய காலம் வருது. ஏன் வந்துச்சு? இதே மாதிரி 18 வயதுக்கு மேல அவன் நல்ல வளர்ச்சி பெற்ற காலத்துல அந்த திருமணத்தை முடித்து கொடுத்துருந்தோம்னா அவருடைய சுயநினைவு சுய அறிவு என் புருஷன் சேர்ந்தானா இவன் சரியில்லையா, இந்த குடும்பம் நமக்கு சரியா இருக்குமா இருக்காதாங்கிறத அவ
ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கடவுள் கொடுத்த பிறகு மனிதனாக அந்த வாய்ப்பை கொடுத்துருப்பான். ஆனா அந்த நிலைகளை சமுதாயம் வந்து மறைமுகமா மறுத்துக்கிட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து சட்டம் வந்து நமக்கு வந்து வழிகாட்டுது. நம்ம நினைப்போம் என் பிள்ளையை கட்டி கொடுக்குறதுக்கு நீ என்ன கேட்கறது, தப்பு. அந்த பிள்ளையை கட்டி கொடுத்து நல்ல வாழணுங்கிறதுக்காகத்தான் அந்த சட்டத்தை உருவாக்கணும். அது உண்மையிலேயே சயின்டிஃபிக்கான வளர்ச்சியே அதுதானே. மருத்துவ ரீதியாகவும் அதான் வளர்ச்சி, விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சியே தான். இந்த விஞ்ஞானத்துக்கு முன்கூட்டியே நமக்கு வந்து இந்த வளர்ச்சிகள் எப்பொழுது பெறுகிறது என்பதை பருவநிலை என்ற ஒரு சூழ்நிலையில நம்முடைய ஞானிகள், முனிவர்கள், மகான்கள் எல்லாருமே மனிதனுக்கு இத்தனை வயதுக்கு பிறகு பிறந்து இவ்வளவு காலத்துக்கு பிறகுதான் இப்பேற்பட்ட அறிவும் பேராண்மை தன்மையும் ஏற்படுகிறது என்பதை தத்துவ பரிசோதனையில எழுதியிருக்காங்க மகாமுனிவர்கள். அப்படி பார்த்தா அந்த மகாமுனிவர்கள் எழுதிய காலங்கள் யுகங்களுக்கு முன்னால. இந்தியன் பீனல் கோடு IPC வந்தது சுமார் 2500 ஆண்டுகளுக்கு உள்ளதான். அப்படின்னா இந்த இந்தியன் பீனல் கோடு வர்றதுக்கு முன்னாலேயே இந்த மனித இயல் விதிமுறைகளை வந்து உருவாக்கியது மகான்கள் தான் உருவாக்கியிருக்காங்க. பிறவி ரகசியத்தை புரிஞ்சவங்க, பிறவியை உணர்ந்த தாய் கோபத்தால இருக்கும் பொழுது குழந்தை வந்து பக்கத்தில் வரும்போது அழுதுட்டு வரும். தாய் குழந்தையை மறந்து வேற செயலை செய்துகிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் அது தன்னை மறந்து வேற வேலையை அது செய்து. அதே தாய் பிள்ளையினுடைய நினைவை பெறுகிற பொழுது சிரித்து கொண்டே மடியில போய்த்தான். புரியுதா? இது அந்த குழந்தையினுடைய மனம். அந்த குழந்தைக்கு தாயின் மனம் தெரிகிறது. அந்த மனதை உணரக்கூடிய தன்மை தெரியுது. அது எங்கிருந்து தெரிந்தது? அதால வாய் பேச முடியாது, செயல்பட முடியாது. ஆனா உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஆத்மா அந்த உணர்வுகளையும் புலன்களையும் ஏற்குது. அந்த ஏக்கத்துல அந்த செயலாக்கம் நடக்கும். அப்படி என்றால் இந்த ஆத்மாவுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் என்பதுதான் இங்க கேள்வி. இந்த ஆத்மாவுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? வாழ்ந்து பழகியதா? இந்த ஆத்மா இதற்கு முன்பு இந்த உலகத்துல வாழ்ந்து பழகி இருக்கிறதா அல்லது பழகலையா? புதுமையாக தெரியும் என்றால் எந்த அனுபவத்தை வைத்து தெரிந்தது? இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகள் ஆன்மீகத்திலும் இருக்கு, பகுத்தறிவிலேயே இருக்கு. திருவாசகத்தில் பால் நினைந்தூட்டும் அன்னை ஒரு வாசகம் அவன் சொல்ல. பாலை வந்து நினைந்து வந்து குழந்தைக்கு தாய் கொடுக்கிறார். இந்த இடத்துல சிந்திக்க வேண்டியது, குழந்தை நினைத்து தாய் உணர்ந்து பால் கொடுக்கிறதுக்கு வந்தாளா, இல்ல குழந்தை பால் குடிக்குமே என்று நினைத்து தாய் வந்து பால் கொடுத்தாளா அப்படிங்கிற ஒரு மனவியலை நம்ம புரியணும். ரெண்டு பேருக்குமே சுரமா தூங்காதீங்க. ரெண்டு பேருக்குமே சமமான இயல்பு மனநிலை தோன்றி இருக்கிறார். தொற்றுல குழந்தை படுத்திருக்கும், எங்கேயோ ரெண்டு தாய் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். தன்னை அறியாம தன்னுடைய மார்புகள் ஊற்றும். அந்த ஊற்றுற உடனே உள்ள என்ன செய்தான்? பசியோடு இருப்பானோ இல்ல, பசியோடு இருக்கா இல்ல, மார்பு உறுத்துறதுக்குள்ள குழந்தைக்கு போய் பால் கொடுத்துறேன் அப்படி நினைச்சு வா. உறுத்தியது இயல்பாக உறுத்தியதா இல்லையாங்கிறத இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். உறுத்திய உடனே தொற்றுல வந்து பாக்குறா, உள்ள வாயில விரல வச்சுக்கிட்டு தப்பிக்கிறாங்க. அம்மா என் செல்லம் அப்படி கூப்பிட்டோன்னா அதே விரல எடுத்து வயிற்றுல ஆயிடுச்சு. உடனே குழந்தை எடுத்த வைப்பாங்க. இந்த குழந்தை நிறைந்ததும் அவள் மார்பு உறுத்தியதும் தான் இந்த இடத்துல பால் நினைந்தூட்டும் அன்னை சாலவும் பரிந்து என்று திருவாசகத்துல அருமையான ஒரு வார்த்தையை நம்ம ஞானிகள். அப்ப இந்த நினைவு உணர்த்தலுக்கு காரணம் உணர்ந்தாரா அல்லது ஆத்மாவான்னு பார்த்தா காரணம் வந்து ஆத்மா, காட்டியது உடல். காரணம் வந்து ஆத்மா, காட்டியது. இந்த உடல் வந்து பரிபூர்ணமாக நம் அறிவால் பரிசுத்தப்படுத்த, நம் அறிவால் புலன் உணர்வுகளிலே ஐம்புலன்களிலும் வேறு எண்ணங்களை செலுத்தப்படாமல் புனிதமான நினைவுகளோடு பொருளைப்பட்ட மனதோடு இறை உணர்வோடு நம்ம இருந்தோம்னா இந்த உடலும் இந்த ஆத்மாவும் ஒன்றான காரணம். அப்போ உள்ளமும் சரியா இருக்கும், செயலும் சரியா இருக்கும். உள்ளத்தில் இருப்பதை உதட்டினி சொல்பவன் அவனே மனிதன். பாடல் சினிமா பாட்டுதான். ஆனா என்ன சொன்னா வார்த்தை பாருங்க,
உள்ளத்துல இருக்கிறது தான் உதடு சொல்றேன். ஆனா உள்ளத்தை மறந்துட்டு உதடு எப்போ பேசுதோ அப்போ காரியத்துக்கு போய் சொல்லணும். அப்போ அவன் வந்து மனிதனாக இறந்தாலும் வாழ்வதில் வித்தியாசமா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நாடொரு மேனி பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல பாட்டு தான். ஆனா விஷயத்துக்குள்ள எவ்வளவு தத்துவங்கள் இருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னா காரணம் என்ன? அப்போ புலன் உணர்வுகளை தெளிவு, மனித நிலைகளை தெளிவுபடுத்தி சுத்தமாகிட்டோம்னு சொன்னா உள்ளமும் உடலும் ஒன்றென கலந்தன அப்படின்னு. உள்ளமும் உடலும் ஒன்றென கலந்து விட்டால் ஆன்மா மெய்யாகி விட்டது. ஆத்மாவை தெளிவாக பாசம் பாசமா பற்றறுத்து பாரிக்கும் ஆரியரே. திருவாசகம் பாசமா பற்றறுத்து பாரிக்கும் ஆரியரே. இன்னும் சிவபெருமானுக்கு வந்து ஒரு ஜாதியின் பெயர். இது ஒன்றுதான் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். ஜாதி மதம் குலம் பிறப்பு கோத்திரம் ஆச்சாரம் அத்தனையும் தாண்டி போய் பரந்த நிலைகளிலே இருப்பவன் தானே பரமேஸ்வரன். அவனுக்கு போய் பாசமா பற்றறுத்து பாரிக்கும் ஆரியரே அப்படின்னு ஒரு இனத்தின் பெயரை வைத்து விட்டார். அது வந்து சரி தவறு என்பது ஒரு கருத்து நமக்கு தேவையில்லாத ஒன்று. பாசமா பற்றறுத்து பாரிக்கும் ஆரியரே. ஆனா ஆரியர் என்ற வார்த்தைக்கு முன்னால் உள்ள விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. பாசத்தை அறிவு பற்றை விளக்கு அப்படின்னு ஒரு ஞானிகள் சொல்லுங்க. பாசத்தை அறுத்துட்டு யாருக்காக இந்த உலகத்துல வாழணும்? பற்றுதலை அறுத்து விட்டு இந்த உலகத்துல யாருக்காக தங்கி கிடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சராசரி மனிதன் சிந்திப்பான். ஆனா ஆத்ம ஞானம் பெற்றவன் இந்த பாசம் இந்த பற்று எல்லாம் நம்முடைய தனிமை மிகுந்த பேரின்பத்துக்கு இடைஞ்சல் என்பதை அவன் புரியும். இப்படி ஒரு குடும்பத்துல ஒருவன் வந்து கணவன் வந்து குடும்பத்தை மேயாக பார்த்து குடும்பத்தை நல்ல வாழ வைக்கும். மனைவி மக்கள் எல்லாத்தையும் பாசமாக அப்படி ஆத்மீக ஞானத்துக்குள்ள வருகிற போது பாசத்தை ஆய்வு செய்யக்கூடிய நிலைகளுக்கு வந்து சேர்ந்த பாசத்தை ஆய்வு செய்யக்கூடிய நிலைகளுக்குள்ள வந்து சேரும் பொழுது சமையல் பண்ணுறா, சாப்பாடு பண்ணி கொடுக்குறா, இது எல்லாம் அவருடைய கடமையா உண்மையான அன்பா பாசமா அப்படின்னு பார்த்தா இது ஒரு கடமை. சரி, அதே சமயத்தில் கோவப்படுகிற அன்னைக்கு இந்த ட்ரெஸ் துவைக்கப்பட்டதா, இந்த சாப்பாடு தெளிவாக பரிமாறப்பட்டதா, அதுல கொஞ்சம் திரும்பி ஏற்பட்டுச்சு, அப்போ அங்க இருந்த அன்பு பாசமும் உண்மையா, இப்படி ஒவ்வொரு விஷயமா ஆராய்ந்து பார்க்க பாசத்துல வந்து அவனுக்கு நம்பிக்கை குறையுது. பாசத்துல நம்பிக்கை குறையும். பிள்ளைகள் எங்க அப்பா இருக்கிற ஸ்தானத்துல நான் இருக்கணும், எங்க அப்பா இருக்கிற இடத்துல நான் இருக்கணும், எங்க அப்பாவுடைய செல்வம் எனக்கு கிடைக்கணும், எங்க அப்பாவுடைய திறமைக்குரிய நாங்க எல்லாம் எங்க அப்பாவுடைய பிள்ளைங்கிறதுக்கு இலக்கணமாக இறைவன் எங்களை வாழ வைக்கணும் அப்படின்னு பிள்ளைகள் ஒரு பக்கம் பாசம். இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் பாசம் வரும்பொழுது ஒவ்வொரு விஷயத்துல இந்த பாசம்லாம் உண்மையானதுதான், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானியை போய் அணுகணும். ஐயா, எனக்கு வந்து இந்த பாசம் அன்பு இப்படிங்கிறத எனக்கு நம்பிக்கை இல்லை, இதை நான் கண்டறியணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு வயோதிகம் மிகுந்த ஒரு ஞானியை போய் பார்க்கும் பொழுது, மகனே நீ கண்டறியணும்னு நினைச்சா உண்மையை தெரிஞ்சுட்டா நீ வீட்டை விட்டு வெளியேறிடுவியப்பா, அதுக்கு நீ தயாராக இருக்கியா அப்படின்னு அவர் கேட்கணும். ஐயா, நான் வீட்டை விட்டு வெளியேறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இறைவன் திருவடிகளை சேருவதற்காக மோட்ச வீடு என்னும் ஒரு தன்மையை பெறுவதற்கு எனக்கு இடது இல்லாமல் இருக்கணும், அதுக்கு மட்டும்தான் எனக்கு வழி வேணும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ உடனே சொன்னா, நான் சொல்லக்கூடிய விதிமுறைகளை கொஞ்சம் கடைபிடி, அது உனக்கு சரியாக நடக்கும். என்ன செய்யணும்? நான் ஒரு பொருள் தாரப்பா, அதை நீ போய் சாப்பிடு. அந்த பொருள் சாப்பிட்ட உடனே உன்னுடைய உடல் வந்து பூத உடல் மாதிரி பெருசா ஆகிடும். யார்கிட்டையும் சொல்லாத,
ஆனா உன்னைய நான் காப்பாத்திடுவேன், உன்னைய நான் காப்பாத்திடுவேன். ஆனா உனக்கு மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி நீ படுத்துரு அப்படின்னு சொல்லிட்ட. ஞானி சொன்னதை கேட்டு சில பொருள்களை வாங்கி சாப்பிட்டோன்னா உடம்பு யானை ஒரு பெரிய உடம்பாகும், வீட்டை விட்டு வெளியே வர முடியும். அதனால படுக்கையில் படுத்து மூச்சு தான் அந்த பேசலாம் படுத்து படுத்தோடனே ஐயா போயிட்டாரு 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 இறந்து போயிட்டாரு இறந்து போயிட்டாரு செய்தி பரவியாச்சு. பரவணுன்னு 4 பேர் வந்தாங்க. சரீரத்தை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, அவ்வளோ பெருசா இருக்குது, வாசலுக்கு அப்படின்னு சொல்லி 2 பேர் பார்த்தாங்க. அந்த வீட்டு வாசல் நிறைய அந்த 2ஆ வெட்டி அகலப்படுத்துங்க, வெளியே தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொன்னான். கொண்டாட்டி அகத்து வந்த அடப்பாவியா, அவர் தான் போயிட்டாரு, இந்த வீட்டில் நான் வேற யாருப்பா குடியிருக்க முடியும், நிறைய வெட்டியாதங்கப்பா, வீட்டை தொட விட மாட்டப்பான்ட்டான். அதுவரை பார்த்தா யார் மேல இருந்துச்சு, யார் மேல இருந்துச்சு, என் ராசா, என் ஐயா, என் கோமானி அப்படி இருந்துச்சு. தூக்கிட்டு போவதுக்காக நிறைய வெட்டுன்னு சொல்லிட பரவாயில்ல வந்துருச்சு. நான் எங்க போய் இருப்பேன், வீட்டெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆவாங்க. உடனே சரி அப்படின்னா மருத்துவரை கூப்பிட்டு வரணும், அதுக்கு காசு பணம் வேணும், நகை நட்டு இருந்தால் கொடுங்கண்ணா. முந்தா நாள் வர நெக்லஸ் போட்டுருந்தோம், இன்னைக்கு பார்த்து நான் அந்த பதட்டத்தில் எங்கேயோ விஷயம் துரத்தி போச்சியா. என் பாசமே என் பத்திரத்தை மூலிகை அப்படின்னு அது கொஞ்சம் உடனே பையங்களை பார்த்தாங்க, பிள்ளைகளை பார்த்தாங்க. என்னப்பா செய்வோம், இப்படி ஒரு நிலைமை இருக்கப்பா, என்னப்பா செய்வோம், என்ன தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் அறியாதவங்க, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு இடத்துல அந்த பெரிய ஒரு வைத்தியர் எனக்கு வந்தார். சரீரத்தை கூறு போட்டு பார்த்து பார்த்தா வெளியே கொண்டு போயிடுவோமே அப்படின்னு வைத்தியர் ஒரு வார்த்தை சொன்னார். வைத்தியர் யாரு, அந்த முதல்ல ஒரு ஞானியை போய் பார்த்தானே அவன் வந்து சொன்னான். அப்போ உடனே அதை விட கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சிருங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் கண்ணீர் வந்துச்சு. உடனே சரீரத்தை செஞ்சா கொஞ்சம் சீக்கிரமா அடக்கமாயிரும், மனவேதனையா இருக்கு, வீட்டுக்கிட்டே கிடக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்த உடனே அப்பா அதனால ஒரு கூட்டம் அப்பா அதை தீப்பா இதை தீப்பா அப்படி தீப்பா இப்படி தீப்பா அப்படி சொல்லி சும்மா வேகமா வேலை நடக்கும் பொழுது மூச்சு இல்லாமல் படுத்துறது லேசா முடிச்சு பார்த்தான். பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்ல, புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க முடிச்சு பார்த்தான். அப்போ அருமையாக ஒரு பாட்டு சத்தங்க, எத்தனை யாதைகள் எத்தனை பாதங்கள் எத்தனை சந்தோஷங்கள் இருந்தும் மொத்தமும் பொய் வேதங்கள், அத்தனை வேதமும் அருள் கலரால் கலைந்திடும் நிலைதானப்பா முருகா, கரை வரும் கலம் நானப்பா, நிம்மதி தந்திட வந்திடு மேலவா, என் மனம் வாடுகப்பா முருகா, பாடிடும் போதிலே ஓம் என்னும் மந்திரம் ஆறுதல் கூறுதப்பா. வந்தவன் செல்லுத பாடிச்சு படாது இருக்கான். பாதத்துக்குரிய செல்வங்களே, உங்கள் அனைவரையும் உணர்ந்தேன், உங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டேன். 24 மணி நேரம் தான் என் உடம்பு இவ்வளவு தண்டி இருக்கும். ஞானி சொன்னாரு மருந்து வேகம் குறைஞ்சி போச்சு, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சா நான் சாதாரண ஆளாயிருவேன். வீடு வாசல் செல்வங்களோடு நீங்க ஆனந்தமா இருங்க. எம்பெருமான் பட்டினத்தார மாதிரி நான் ஆனந்தமா ஆண்டவரை நோக்கி போறேன்டா. அப்போ மனசு, இந்த மனதுக்கு எத்தனை கட்டளை தேவைப்படுகிறது, இந்த மனதுக்கு எத்தனை புத்திமதி தேவைப்படுகிறது, இந்த மனதுக்கு எத்தனை அனுபவம் தேவைப்படுகிறது, இந்த மனதுக்கு எவ்வளவு பெரிய சிந்தனை தேவைப்படுகிறது. நம்ம கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். இன்னைக்கு சமைச்சோம், சாப்பிட்டோம், துவைச்ச சட்டையை போட்டோம், ஊரை சுத்தணும், நல்லா உறங்குறோம். நாளைக்கு கடன் அடைக்கிறதுக்கு என்ன, நாளைய கடமை என்ன, யாரை நம்பி வாழ வேண்டும், யாருக்காக வாழ வேண்டும் என்ற செய்திகளே இல்லாம கண்மூடித்தனமா இந்த உலக வாழ்க்கையை நம்ம கழிச்சுக்கிட்டு இருக்கோம்.
இவைகளெல்லாம் கடந்து நம்மளை கரை சேர்க்கின்ற ஒரு கருவி இருக்கிறது என்றால் அது ஞானம் என்னும் படகு. அதுக்கு ஒரு பெரிய மகா சக்தி இருக்கிறது என்றால் அது கடவுள் என்னும் ஒரு பேர் ஆற்றல். எல்லாருக்கும் அதுக்கு தேவை தூய மனம், ஆழ்ந்த சிந்தனை, மாசற்ற நெஞ்சம். மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து உண்மையை உணர்ந்து உலகத்தை அனுபவிப்போம். வாழ்கை என்று வாழ்த்துவோம்.